வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், முட்டைக்கோஸ், மஷ்ரூம் இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி வதங்கினாலே போதும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, இது குயிக்காகவே நல்லா வதங்கிடும். இப்போ முட்டைக்கோசு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச காளான் சேர்த்துக்கோங்க. காளான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காளானும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் முட்டை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வெந்து வரணும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ முட்டைலாம் நல்லா வெந்துடுச்சு, வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேக வச்சுருக்கேன். இது ஒரு 80% வெந்தால் போதும். இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. சாதம் உடையாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான எக் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள். இது லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.